தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நகரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஒரு தொழில் நகரம், இண்டஸ்ட்ரியல் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் மாநகரம் தான் நடக்க இருக்கும் 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கிய நகரமாக இருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே போட்டியிடும் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான். அண்ணாமலை போட்டியிடுவதால் இந்த தொகுதி ஒரு விஐபி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்கிற கருத்துதான் இப்போது பரவலாக தமிழகத்தில் பேசப்படும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 6 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கின்றன. பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், கோவை வடக்கு, கோவை தெற்கு ஆகிய 6 எம்எல்ஏ தொகுதிகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்றன. இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 22 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம். இந்த கோயம்புத்தூர் தொகுதி பொது தொகுதி. இப்படிப்பட்ட கோயம்புத்தூர் தொகுதியில்தான் இந்த 2024 வருட தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. கடந்த 2019 வருட பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கூட்டணி அமைத்திருந்தது. அதிமுக ஒரு கூட்டணி அமைத்திருந்தது. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையமும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிட்டன. இதுதான் 2019 வருட பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரின் நிலை. அப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட ஒரு சில சிறிய கட்சிகளும் இணைந்திருந்தன. அதிமுக கூட்டணியில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகள் இணைந்திருந்தன. இப்படித்தான் இருந்தது அன்றைய கூட்டணி நிலைமை. ஆனால் இன்று 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் கோவையில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன மாற்றம் என்றால், பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஒரு புதிய கூட்டணியை அமைத்து போட்டியிடுகிறது. தமிழகம் முழுவதும் இது புதிய கூட்டணியை உருவாக்கி இருந்தாலும் கோயம்புத்தூரில் இந்த கூட்டணி பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு கூட்டணியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. வேறு சில உதிரி கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. இப்போது கோயம்புத்தூரில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. ஆனால் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவோடு இணைந்து விட்டது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். திமுகவோடு ஐக்கியமாகிவிட்டது மக்கள் நீதி மையம். கமல்ஹாசன் ஒரு ஜீரோவாக மாறிவிட்டார், வெற்று நபராக மாறிவிட்டார் கமல்ஹாசன். கமல்ஹாசனின் செல்வாக்கு எதுவும் இங்கே இனிமேல் எடுபடாத நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. கமல்ஹாசனின் அரசியல் அர்த்தமற்று போய்விட்டது. அவரது செல்வாக்கு அனைத்தும் அரசியலில் வீணடிக்கப்பட்டு விட்டது. தமிழக அரசியல் கமல்ஹாசனை எப்போதோ தூக்கி எறிந்து விட்டது. கடந்த 2019 வருட தேர்தலில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் போட்டியிட்டது. அதே போன்று அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். மற்றும் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி ஆகியவையும் போட்டியிட்டன. 2019 வருட கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நடராஜன் வெற்றி பெற்றார். கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நடராஜன் வாங்கிய வாக்குகள் 5,71,000 வாக்குகள் அங்கே வாங்கியிருந்தார். அவர்தான் அங்கே முதலிடம் பெற்று வெற்றி பெற்றார். இரண்டாவது இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். மூன்றாம் இடத்தில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் வந்திருந்தது. மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் மகேந்திரன் அங்கே 1,45,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட கல்யாண சுந்தரம் 2019 வருட கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 60,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். இவர் 4வது இடத்தை பெற்று டெபாசிட்டை இழந்திருந்தார். சுமார் 64% வாக்குகள் 2019 வருட பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் பதிவாகி இருந்தது. இப்போது நடைபெற இருக்கும் 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் மக்கள் நீதி மையம் போட்டியிடவில்லை. மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் இங்கே இல்லை. அவர் வாங்கிய 1,45,000 வாக்குகளை யார் பெறுவார்கள் என்கிற ஒரு நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி இருக்கிறது, அதிமுக கூட்டணி இருக்கிறது. ஆனால்
மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தின் மகேந்திரன் வாங்கிய 1,45,000 வாக்குகளை யார் வாங்குவார்கள் என்கிற கேள்விதான் இப்போது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது கோயம்புத்தூர் தொகுதியில். இந்த வாக்குகளை யார் வாங்குகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்கிற ஒரு கருத்து கோயம்புத்தூரில் நிலவுகிறது. அது உண்மையும் கூட. 1,45,000 வாக்குகள் என்பது மிகப்பெரிய வாக்கு ஆகும். மக்கள் நீதி மையம் விலகிவிட்டது, அது திமுகவோடு கலந்து விட்டது, இணைந்து விட்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அங்கே மீண்டும் போட்டியிடுகிறது. இந்த வருடமும் நாம் தமிழர் கட்சி தனது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. சீமான் அங்கே ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். இப்போது உருவாகி இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய கூட்டணி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் அலையை உருவாக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். அண்ணாமலை ஒரு போலீஸ் அதிகாரியாக பணியாற்றியவர், IPS முடித்தவர். அண்ணாமலையின் செயல்பாட்டால் தான் இப்போது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில். குறிப்பாக ஆட்சி செய்யும் திமுகவை அலற வைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் இருக்கும் திமுக அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் விஸ்வரூபத்தை கண்டு அரண்டு போய் கிடக்கிறார்கள். கடந்த 2019 வருட தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசியது. அதுதான் திமுக வெற்றி பெற காரணமாக இருந்தது. தமிழகத்தில் இருக்கும் 39 MP தொகுதியில் 38 MP தொகுதியை கைப்பற்றியது ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி. ஆனால் இன்று நிலைமையோ தலைகீழாக மாறிவிட்டது. இன்று தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அலை வீசுகிறது. அதைவிட வேகமாக பாரதிய ஜனதா கட்சியின் அலையும் வீசுகிறது. இந்த இரண்டு அலைகளும் திமுகவை கதற வைத்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அலை புதிய அலை, புதிய அரசியல் அலையால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி. கடந்த தேர்தலை போன்றே இந்த தேர்தலிலும் நாம் 38 தொகுதிகளை வென்றுவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அது ஒருபோதும் நடக்க வாய்ப்பில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் பெருவாரியான இடங்களை கைப்பற்றிவிடும். அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றினாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க கணிசமான இடத்தை கைப்பற்றிவிடும். அதன் பிறகு 3வது இடத்திற்குத்தான் வந்திருக்கிறது திமுக. தற்போதைய கருத்து கணிப்புகள் அதைத்தான் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போது கோயம்புத்தூர் தொகுதியிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அண்ணாமலை போட்டியிடுகிறார் கோயம்புத்தூர் தொகுதியில். மற்றவர்கள் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதையும் பார்த்து விடுவோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 37 பேர் போட்டியிடுகிறார்கள். இந்த 37 பேரில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி இவைகளை தவிர்த்து மீதி 33 பேர் சுயேட்சைகள். இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். சிங்கை என்றால் வேறு ஒன்றும் இல்லை, சிங்காநல்லூர் தொகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவரது தந்தை கோவிந்தராசு அதிமுகவை சேர்ந்தவர். ஜெயலலிதாவால் அவருக்கு MLA பதவி கொடுக்கப்பட்டு அவர் MLA ஆக்கப்பட்டார் கோயம்புத்தூரில் இருந்து. அவரது மகன்தான் இந்த ராமச்சந்திரன். சிங்காநல்லூர் தொகுதியை சேர்ந்தவர் என்பதால் இவரை சிங்கை ராமச்சந்திரன் என்று அழைக்கிறார்கள். இந்த சிங்கை ராமச்சந்திரனின் தந்தை கோவிந்தராசு எம்ஜிஆரின் தீவிர பக்தர். அதனால் இவர் தனது மகனுக்கும் ராமச்சந்திரன் என்றுதான் பெயர் சூட்டினார். அதனால் தான் இன்று கோவிந்தராசுவை அடுத்து அவரது மகன் ராமச்சந்திரனும் அரசியலில் வந்திருக்கிறார். இவரும் ஒரு அரசியல் வாரிசு என்று தாராளமாக கூறிவிடலாம். அண்ணாமலையும் அப்படித்தான் கூறியிருக்கிறார். இவர் ஒரு அரசியல் வாரிசு என்று கூறியிருக்கிறார். இவரது தந்தை MLA, இப்போது இவர் MP தொகுதிக்கு போட்டியிடுகிறார் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அது உண்மைதான். ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் முறையாக இணைந்தார் சிங்கை ராமச்சந்திரன். இந்த சிங்கை ராமச்சந்திரன் என்ஜினியரிங் படித்தவர். IIM அகமதாபாத்தில் மேல் படிப்பு படித்தவர். இப்படி ஒரு படித்த நபராக இருப்பதால் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்தார் சிங்கை ராமச்சந்திரன். இந்த அதிமுகவின் IT விங்கை தமிழ்நாட்டில் கண்காணித்து வந்தவர், நடத்தி வந்தவர், தலைவராக இருந்தவர் இந்த சிங்கை ராமச்சந்திரன். இப்படிப்பட்ட ஒரு படித்த நபரைத்தான் கோயம்புத்தூரில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று கருதி எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சிங்கை ராமச்சந்திரன் படித்தவர், அரசியல் பின்புலம் மிக்கவர்.
அடுத்ததாக திமுக கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார். இவர் இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூரில் எல்லோருக்கும் தெரிந்த மிகச்சிறந்த அரசியல்வாதி. ஏனென்றால் இவர் ஏற்கனவே அதிமுகவில் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இருந்தவர். அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தபோது பல்வேறு பதவிகளை பெற்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் பல்வேறு பதவிகளை பெற்று அங்கே பதவி சுகம் கண்டவர் இந்த கணபதி ராஜ்குமார். பிற்பாடு ஜெயலலிதா இறந்து போனதற்கு பிறகு ஏற்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அணி, எடப்பாடி அணி என்று அதிமுகவில் உருவான போது ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்தவர் இந்த கணபதி ராஜ்குமார். இதனால் இவர் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டார். தான் ஓரம் கட்டப்படுகிறோம் என்பது தெரிந்து கொண்டு திடீரென்று இவர் திமுகவிற்கு தாவிவிட்டார். திமுகவில் ஸ்டாலின் தலைமையில் இவர் திமுகவில் இணைந்து விட்டார். கணபதி ராஜ்குமாருக்கு இருந்த செல்வாக்கை பார்த்த ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் இவரை உடனடியாக தனது கட்சியில் சேர்த்துக் கொண்டு இப்போது 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கணபதி ராஜ்குமாருக்கு 2024 வருடத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தாலும் இப்போது இவர் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்றுதான் கூறப்படுகிறார். எப்படி செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு தாவி வந்தாரோ அதே போன்று கணபதி ராஜ்குமாரும் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு தாவி வந்தவர். அதனால் இவர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்று கூறப்படுகிறார். சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி இந்த கணபதி ராஜ்குமாரை தேர்ந்தெடுத்து களத்தில் இறக்கி இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் திமுக காரர்கள். அது உண்மையாக கூட இருக்கலாம். இந்த கணபதி ராஜ்குமாருக்கு அதிமுக காரர் என்கிற பெயர் தான் இப்போதும் நிலவுகிறது. இவர் அதிமுக காரர் என்றுதான் கோவை மாவட்ட மக்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இப்போது இவர் திமுக சார்பில் போட்டியிடுவதுதான் அங்கே மிக பெரும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. இவர் மீது கோயம்புத்தூர் மக்களுக்கு சிறிது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை நாட்கள் அதிமுகவில் இருந்துவிட்டு இப்போது திடீரென்று திமுகவுக்கு தாவிவிட்ட இவருக்கு எப்படி வாக்களிப்பது என்று கேள்வி எழுப்புகிறார்கள் கோயம்புத்தூர் மக்கள். குறிப்பாக பெண்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அது சரியானதாக கூட இருக்கலாம். எப்படி இவரை அதிமுக காரர் என்று அறிந்து கொண்டார்களோ இப்போது திடீரென்று இவரை திமுக காரர் என்று நம்ப மறுக்கிறார்கள் கோயம்புத்தூர் மக்கள். நாம் தமிழர் கட்சி சார்பாக பெண் வேட்பாளர் கோயம்புத்தூரில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். கலாமணி என்கிற பெயர் கொண்ட இந்த பெண்மணி தான் இப்போது இங்கே போட்டியிடுகிறார். கலாமணி ஊட்டச்சத்து நிபுணர் என்று கூறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். இவர் நியூட்ரிஷன் கோர்ஸ், அதாவது ஊட்டச்சத்து உணவு சம்பந்தப்பட்ட படிப்பை படித்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். மற்றபடி நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்வதற்கு இங்கே வேறு ஒன்றும் இல்லை. கடந்த தேர்தலில் 2019 வருட தேர்தலில் இங்கே நாம் தமிழர் கட்சி 60,000 வாக்குகள் பெற்றது. ஆனால் இந்த 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் 60,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற முடியாத நிலைதான் இங்கே இருக்கிறது. அதற்கு காரணம் பிஜேபி அலை அங்கே வீசுகிறது. குறிப்பாக அண்ணாமலை அலை அங்கே வீசுகிறது. இந்த 60,000 பேரில் 40,000 பேருக்கு மேல் அண்ணாமலைக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்கிற நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாய மக்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் அவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் கோயம்புத்தூரில். என்னதான் ஜாதி இல்லை என்று கூறினாலும் தேர்தல் வந்தால் ஜாதி வந்துவிடும். அதுதான் இந்தியாவின் நிலைமை, தமிழ்நாட்டின் நிலைமை. அதே போன்று பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால், எஜுகேஷன் பகுதிக்கு சென்று விட்டாலும் சாதி வந்துவிடும். அப்படித்தான் இந்த தேர்தலில் சாதியும் வந்துவிட்டது. சாதி என்பது ஒரு மறுக்க முடியாத ஃபேக்டராக தேர்தலில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம் அதிகம் இருக்கும் பகுதி கோயம்புத்தூர் என்பதால் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த அண்ணாமலைக்கு அதிக வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கோயம்புத்தூரில் இருக்கிறது. அண்ணாமலை மிகவும் புகழ்பெற்ற ஒரு நபராக இருந்தாலும் கூட அங்கே சாதிய ரீதியான வாக்குகளையும் அண்ணாமலை பெற்று விடுவார் என்கிற நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்க முடியாது. இனிமேல் அது அதிக வாக்குகள் வாங்கும் ஒரு கட்சியாக மாறிவிட்டது. ஆகவே கோயம்புத்தூரில் வெற்றி பெறப் போவது அண்ணாமலை தான். அதிக வாக்குகள் வாங்கி இவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் இப்போது களத்தில் இருக்கும் ஒரு நிலைமை. நமது ஆய்வு முடிவுகள் இதைத்தான் தெரிவிக்கின்றன. கோயம்புத்தூரை கைப்பற்ற போவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான்.
தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கோயம்புத்தூர் ஒரு வெற்றி தொகுதியாகும். அப்படித்தான் இப்போதைய நிலைமை இருக்கிறது. இரண்டாவது இடத்திற்கு வர இருப்பவர் அதிமுகவின் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன். இவரும் ஒரு படித்த நன்கு தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு நபராக இருந்தாலும் கூட இவர் அங்கே இரண்டாம் இடத்திற்கு தான் வர முடியும். சிங்கை ராமச்சந்திரன் கோயம்புத்தூரில் இரண்டாம் இடத்திற்கு தான் வரக்கூடிய சூழல் நிலவுகிறது. திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் ஏற்கனவே இவர் அதிமுக காரர் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுவதால் அவருக்கு வாக்குகள் மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கும். அங்கே அவர் மூன்றாம் இடத்திற்கு தான் வர இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. ஏனென்றால் இவர் அதிமுக காரர் என்றுதான் அறியப்படுகிறார் கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில். ஆகவேதான் இவருக்கு ஓட்டுகள் விழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இவர் திமுகவிற்கு தாவி விட்டதால் இவருக்கு உடனடியாக வாய்ப்புகள் இல்லை. இவர் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நான்காம் இடத்திற்கு கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தின் மகேந்திரன் வந்திருந்தார். மகேந்திரன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. மக்கள் நீதி மையம் காணாமல் போய்விட்டது. ஆகவே நான்காம் இடத்திற்கு வரப்போவது நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்துவிடும். சுமார் 20,000 வாக்குகள் வாங்கினாலே அது மிகப்பெரிய வாக்குகளாக பேசப்படும். அவ்வளவுதான். சுமார் 20,000 வாக்குகள் மட்டுமே வாங்க முடியும். கடந்த தேர்தலில் இவர்கள் 60,000 வாக்குகள் வாங்கினார்கள். ஆனால் இந்த தேர்தலில் 20,000 வாக்குகள் மட்டுமே வாங்க முடியும். கோயம்புத்தூர் தொகுதியை கைப்பற்ற போவது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அங்கே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைதான் நிலவுகிறது. அதுதான் இப்போது கோயம்புத்தூரின் பாராளுமன்ற தொகுதி கள நிலவரமாகும். அடுத்து புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.